அப்போது நம்ம சீக்கிரமாக இந்த லோ வேல்யூ ஒர்க்ஸை நம்ம இன்னொருத்தர்கிட்ட டெலிகேட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சீக்கிரமாக கொடுக்குற பட்சத்தில் நான் மட்டும்தான் பண்ண வேண்டிய ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை நான் பண்ணும்போது மட்டுமே நம்மளோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். ரைட்? ஸோ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, சீக்கிரமாக நம்ம ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம ரெடி பண்ணி சீக்கிரமாக ஒரு பர்சனை நம்ம பிடிச்சி கரெக்டாக இது எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணி கரெக்டான ஆளுகிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம இன்ஃபைனைட் ப்ராசஸ்க்குள்ளே வந்துடலாம். இன்ஃபைனைட் ப்ராசஸை அல்லது நம்ம வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணுற ஏரியா இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா தென் வி கேன் கெட் இன் டு திஸ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். இதை இந்த அவேர்னஸ் இல்லாதவங்க, இந்த ஒரு என்ன சொல்கிற தாட் ப்ராசஸ் இல்லாதவங்க ரொம்ப டைம் ஆகலாம், அவங்க ரீச் பண்ண முடியாமல் கூட போகலாம். பட் இந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக இதை ரீச் பண்ணிட முடியும், லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். ஸோ நம்ம ஃபார்ச்சுனராக ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ திஸ். இந்த ஸ்டாஃப்கிட்ட கொடுக்கறது சேலஞ்சிங்கான விஷயம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆள் எடுத்து கூட உள்ளே போட்டலாம் சார், கரெக்டான ஆளை கரெக்டான அந்த ப்ராசஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியே வர்றது சேலஞ்சிங்கான ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டமான வேலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ், இந்த கஷ்டமான வேலை நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த ஈஸியாக பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. 3 steps டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் எனி ஸ்டாஃப்ஸ். யாரை வேணாலும் கொஞ்சம் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற ஒரு பர்சனை எடுத்து போட்டு இந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற விஷயம், அதுதான் ஜேடி. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிளியராக எழுதி நீங்கள் ஒரு ஆள் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, அதுக்கு உண்டான கரெக்டான ஆள் பண்ணுறது, இது எல்லாமே கூட டெலிகேட் பண்ண முடியும். கரெக்டான ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் வேற ஒருத்தர் அந்த மாதிரிலாம் டெலிகேட் பண்ண முடியும். இன்னொரு ஐடியா என்னென்னா, வேற ஒரு கம்பெனியில் பெரிய கம்பெனிலேயோ ஹெச்ஆராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெச்ஆரை பிடிச்சி பார்ட் டைமில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கூட நம்ம கேட்கலாம். அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க்லையோ அல்லது சாட்டர்டே சண்டேலையோ ஏதாச்சும் ஒரு டைமில் ஒர்க் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா மணிக்காக அவங்க பண்ணலாம். ஒரு நல்ல ஹெச்ஆரை நம்ம கம்மியான ஆள் தான் தேவைப்படலாம். அதுக்காக நம்ம ஒரு பெரிய ஹெச்ஆர் மேனேஜரோ அல்லது பெரிய ரிசோர்ஸோ நம்ம போனோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். இது ஒன் ஆஃப் த வே. ஓகே, நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம எடுத்து ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். தேவையான டைமில் நம்ம கொடுத்து நம்ம பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனா கூட தப்பு இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாஸ்க்குங்கிறதுனால. ஸோ சில இடத்துலலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். வுட்டு போட்டால் தான் ஹீட் கிடைக்கும். ஹீட்டு கிடைச்சதுக்கப்புறம் வுட்டு போடணும்னா கஷ்டம். ஸோ நமக்கு வுட்டுங்கிறது இந்த ஸ்டாஃப், இந்த ஒர்க் பண்ணுற அந்த மேன் பவர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இந்த 3 விஷயங்களை ஒரு எடுத்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹெச்ஆர் மேனேஜரை பார்க்குறீங்க, ஒரு ஸ்டாஃபை உள்ளே எடுத்து போட்டுட்டீங்க கரெக்டான ஆள். அவரை அந்த இடத்துக்கு பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸில் பெரும்பாலான, இது ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த 3 ஸ்டெப்ஸில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அல்லது ஏதாச்சும் ஒன்று பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். இதுக்கு தேவை நமக்கு பொறுமையாக இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோன்னா எனி ஒன் கேன் அழகாக நம்ம பண்ண முடியும். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஐ டூ யூ வாட்ச். ஓகே, நான் இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், ரிப்பீட்டிங். ஓகே, ஐ டூ யூ வாட்ச் அப்படின்னா, ஒரு வேலையை ஒருத்தர் புதுசாக வந்திருக்காருன்னா, இந்த பாருப்பா இந்த வேலையை நான் செய்கிறேன், ஜஸ்ட் நீ அப்சர்வ் மட்டும் பண்ணு அப்படின்னு அவரை பார்க்குற மாதிரி நம்ம செஞ்சு காமிக்கணும். எந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை அவர்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அந்த ப்ரொடக்டிவிட்டி அளவுக்கு நம்ம செஞ்சு காமிக்கணும். இல்லை சார் இதில் நான் எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு செய்ய வச்சு அந்த செய்ய வைக்கிறதை இவரை பார்க்க வைக்கணும். பார்த்தா இவருக்கு இதுதான் எக்ஸ்பர்டைஸ்னு புரிஞ்சிடும். இந்த விஷயத்தை தான் நாம் இங்கே இவர்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ரொம்ப கம்மியான டைமில் இந்த ப்ராசஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஐ டூ யூ வாட்ச். உதாரணத்துக்கு டெலிகாலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஃபோன் பண்ணி இங்கே பாருப்பா, நான் இப்படி தான் எடுக்கிறேன், இப்படி தான் பண்ணுறேன், நீ பாரு, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணு. ஓகே, ஜஸ்ட் 1 or 2 days அவர் பார்த்தா புரிஞ்சுக்குவார். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டூ டுகெதர். டூ டுகெதர் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம், நான் பாதி பண்ணுறேன், நீ பாதி பண்ணு, மாற்றி 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அவருக்கு கம்ஃபர்ட்டாக அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பார். ஏன்னா கூடவே சேர்ந்து பண்ணுறார்.
Okay, this is the second step. And the third step is you do I watch. நீ பண்ணுப்பா, நான் கூடவே இருக்கேன், பார்க்குறேன், நீ ஏதாச்சும் தப்பு பண்ண ஏதாச்சும் இது வேணும்னா நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். ஸோ அவர் இருக்கங்கிற நம்பிக்கையில் அவர் பண்ணுறார், பெஸ்ட்டாக பண்ணுறார். பெஸ்ட்டாக பண்ணதுக்கப்புறம் அவர் ஏதாச்சும் ஒரு சின்ன பிசர்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரோம். டன், முடியும். இது யார் வேணாலும் பண்ண முடியும், ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. இஃப் யூ டூ திஸ், ஒரு பர்சன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனை மாற்றிட முடியும். இஃப் இட் இஸ் ஈஸி, ஒரு பர்சனை நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம போக முடியும். திஸ் இஸ் வெரி சிம்பிள். நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி இங்கே கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர், பை பாய்.